அதே anesthesially we go into the picture and place the thing. To போடுறப்போ it will be எந்த பெயின் இருக்காது. பெயின் ரிமூவ் பண்றப்போ it will be only ஒரு பெயின் கில்லர் மட்டும் கொடுத்து நீங்க டெக்ஸ்ட். சோ இந்த ப்ரொசீஜருக்கான வழி வந்து இந்த ப்ரொசீஜருக்காக கேக்குறீங்களா இல்ல வந்து அதுக்காக கேக்குறீங்களா? இல்ல சார், இந்த வழிங்கிறது 0. அது மாதிரி டியூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட், 2 நாள் தான். 2 நாள்ல முடிஞ்சிடும். சர்ஜரி முடிஞ்சு அடுத்த 2 நாள்ல ரேடியேஷன் 2 நாள்ல முடிஞ்சிடும். ஈவினிங் வந்து முடிச்சு அதே மாதிரி தான் பேஷண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் விசிட் வந்துட்டாங்க, பொண்ணெல்லாம் நல்லா ஆகி இருக்குது. ஸோ பெயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மினிமல் ஃபேக்டர் தான் இருக்கும். அது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஃபார் திஸ் பேஷண்ட். அண்ட் காஸ்மோசிஸ், சார் சொன்ன மாதிரி காஸ்மோசிஸ் இவங்கெல்லாம் லாங் டேர்ம் சர்வைவர்ஸ். இப்போல்லாம் வந்து நம்ம வந்து கடந்த 10-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங் டேர்ம் சர்வைவர்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு காஸ்மெட்டிக்காகவும் ஃபங்க்ஷனலாகவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வந்து நம்ம கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் காஸ்மோசிஸை நோக்கியும் போகிறோம். ப்ளஸ் ஃபங்க்ஷனல், அதோட ஃபங்க்ஷனை பற்றியும் இது பண்ணுறோம். அதான் முக்கியமாக இதில் இன்டர்ஸ்டீஷியல் பிரேக்கி தெரப்பியோட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த மற்ற ஆர்கன்ஸ் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லங், சில பேருக்கு ரேடியேஷன் போய் லங்கில் போய் படும்போது லங் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுவும் இந்த போஸ்ட் கோவிட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரவேட் ஆகிறதுக்கு சான்சஸ், அது இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. சர்ஜரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுவோம்னா கட்டியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரோசன் செக்ஷன் என்ன ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட இருக்குன்னா, முன்னாடிலாம் வந்து கட்டியை ரிமூவ் பண்ணலாம் நெகட்டிவ் சொல்லிடுவாங்க. ஸோ எங்களுக்கு சர்ஜரி பார்த்தீங்கன்னா 1 hour ப்ளஸ் அதுக்கு ஒரு வெயிட் பண்ணுறது 1.5 hours முடிஞ்சிடும். சாருக்கு ஒரு 15 to 20 minutes, 2 hours to 2.5 hours எல்லா ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. லேட்டஸ்ட் டெக்னாலஜி கரெக்ட். That time used to be planar implants. Planar implant means only one plane. Now we have the geometry, and in the geometry, triangle geometry, square geometry, adiketapla distribution bit. That is the advancement in terms of the earliest one. The patient wants this right treatment for that. This is all right. Normal conventional பண்ண இல்ல கன்வென்ஷனல் பண்ணா ஒரு எக்ஸ்டர்னல் ரேடியேஷன். இல்ல அதான் சொன்னல T1 அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 will be long term survivors. இப்போ அதுல வந்து எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் ஒரு 75%, 25% is called boost brachytherapy. அது பண்ணீங்கன்னா then the fibrosis and the hyperpigmentation எல்லாம் குறையும். லாங் டேர்ம் செக்வல், லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஃபைப்ரோசிஸ்ங்கிறது கல் மாதிரி ஆகிடும். It can be painful also at a later stage. treatment and இந்த ப்ரொசீஜர் என்னன்னா ஒரு ஸ்டேஜ் 2 ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு வந்து டிசைடட் கல்ச்சர் பிரஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஷன் வித் பேஷண்ட். அவங்களும் they wanted to be conserved. அதனால we decided to go lumpectomy and access dissection. அது வந்து சர்ஜன்ஸும் லம்பெக்டமிங்கிறது அந்த கட்டியை மட்டும் ஒரு மார்ஜினோட அப்புறம் பிராக்கிதெரபிஸ்ட் அவங்க பண்ற அதே நேரத்துல போய் அதே அனஸ்தீசியா போய் டியூப்ஸ்னா சின்ன சின்ன டியூப்ஸ் தான், less than 1 millimeter டேட்டூ பண்றாங்களா, அது அவ்வளவு அது கூட பெயின்ஃபுல் நினைக்கிறேன். அவ்வளவு பெயின். அந்த டியூப்ஸ் வந்து டியூமர் எடுக்கிற அந்த பெட் அசல் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு டீப் பிளேன் வந்து அதை பண்ணி முடிச்சுட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேத்தீட்டர் சிடி ஸ்கேன் பண்ணி கரெக்டா இருக்கா, கரெக்டான இடத்துல இருக்கா, கரெக்டான லொகேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு then we go for a planning. It's called as brachytherapy, medical resist big job. And 3D-dimensional conformal we give a 3D-dimensional planning. Then we decide to go for 4 fractions. One fraction or treatment. Morning or evening one. Next day morning only. After 6 hours gap, 4 fractions. 4 fractions. Okay. This is known as boost therapy. External radiation. Later on. ஏன் ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணிருக்கோம்னா அப்படி ஹாஸ்பிட்டல் அவுட் ஃபுல்லாவே எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் கொடுத்தா that could be a reason of becoming fibrosis. நம்ம கொஞ்சம் எக்ஸ்டர்னல் ரேடியேஷன் இன்டர்னல் ரேடியேஷன் டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா ஹாஸ்பிட்டல் அவுட் ரொம்ப நல்லா இருக்கும்.
அதை நம்ம பண்ணிருக்கோம். நல்ல ரிசல்ட் வரும். We have done this a number of cases. நல்ல ரிசல்ட் வரும்னு விஷயம்.